வெல்கம் டு ஆர்கேவி சயின்ஸ் டாக். நேற்று நம்ம பார்த்ததில் நேச்சுரல் செலெக்ஷனில் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டிரெக்ஷனல் செலெக்ஷன் அண்ட் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நேச்சுரல் செலெக்ஷனில் இன்னும் 2 டைப் ஆஃப் செலெக்ஷன் இருக்கிறது, குரூப் செலெக்ஷன் அண்ட் செக்ஸ் செலெக்ஷன். இப்போ இந்த குரூப் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த குரூப் செலெக்ஷன் வந்துட்டு ஹனி பீஸில் இருக்கும். ஹனி பீயில் அதில் வந்துட்டு ஒர்க்கர் ஃபீமேல் இருக்கும், குவீன் பீ இருக்கும், மேல் பீ இருக்கும். இதில் குவீன் பீயோட ஒரே ஃபங்க்ஷன் வந்துட்டு to lay eggs. Once queen bee fertilize ஆயிடுச்சுன்னா they will lay eggs for 4 years. அதுக்கப்புறம் அந்த queen bee வந்து replaced by another queen which is selected by அந்த group வந்து இன்னொரு queen வந்து select பண்ணிடும். ஸோ அந்த queen beeயோட ஒரே function வந்து they lay egg. Queen can produce both the female and the male bee. ஆனால் மேல் பீயோட ஒரே ஃபங்க்ஷன் இஸ் டு ஃபர்டிலைஸ் ஃபீமேல் பீயை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஆஃப்டர் ஃபர்டிலைசிங் ஃபீமேல் பீ, மேல் பீ வில் டை. ஸோ இந்த ஃபீமேல்லே வந்துட்டு ஒரு பீ மட்டும்தான் குவீனாக செலக்ட் ஆகுது. மீதி எல்லா ஃபீமேலும் தே பிகம் ஒர்க்கர் ஃபீமேலாக மாறிடும். ஸோ ஒர்க்கர் ஃபீமேலும் தே லே எக் லே பண்ணும். பட் த எக் வந்து அன்ஃபர்டிலைஸ்ட் எக். ஸோ த எக் ஆஃப் ஒர்க்கர் ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்துட்டு மேல் பீ ஆகிடும். ஸோ இதில் the group will select a particular female to lay eggs so that it can produce both the male and the female bee and carry the group population of the group forward. So இதுதான் வந்துட்டு group selection. இதில் வந்துட்டு remaining female bee will remain unfertilized throughout their life. So they will அது வந்துட்டு reproduce ஆகாமல் queen bee-யை பார்த்துக்கிறது அது மட்டும்தான் இந்த female worker female-ஓட ஒர்க்காக இருக்கும். That is a group selection. ஸோ இந்த குரூப் செலெக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து அல்ட்ரிசம், இன்னொன்று கிங் செலெக்ஷன். நெக்ஸ்ட் செலெக்ஷன் வந்துட்டு செக்ஸ் செலெக்ஷன். செக்ஸ் செலெக்ஷனில் என்ன அப்படின்னா, பீகாக்ல பார்த்தோம் அப்படின்னா மேல் பீகாக்ல ஃபெதர்ஸில் தே ஹாவ் பீகாக் வித் மோர் ஐஸ் ஆன் த ஃபெதர் ஆனால் அந்த பீகாக் மேல் பீகாக் வித் லெஸ் ஐஸ் ஆன் த ஃபெதர். இந்த பீகன் வந்து மேட் ஆக ட்ரை பண்ணும்போது தே கோ அண்ட் செலக்ட் த peacock with more eyes on the feather, and the peacock with less eyes on the feather la அந்த கண்ணு இருக்கிறது கம்மியா இருக்கிற peacock வந்து will not get selected. So this is called sex selection. Next is gene flow. Gene flow na enna movement of the gene either through the gametes or the individual in and out of the population. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரே ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட், ஒரு பேர்ட் ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொரு பேர்ட் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, இந்த பேர்ட் குரூப்பில் ப்ளூ கலர் வந்து டாமினன்ட் அப்படின்னா, தி ப்ளூ கலர் பேர்ட் கேன் பி எய்தர் போத் கேன் பி பியூர் ப்ரீடிங் பிபி ஆர் தே கேன் பி ஹைப்ரிட் பிபி. ரெண்டு இருந்தாலும் சின்ஸ் ப்ளூ டாமினண்ட்டாக இருக்கிற இந்த பேர்ட் வில் பி ஒன்லி ஆஃப் ப்ளூ கலர். ஸோ ரெட் கலர் வந்து இந்த பேர்டில் ரிசசிவாக இருக்கும்போது ரெண்டுமே வந்து ஸ்மால் பி தான் இருக்கும். ஸோ இந்த பாப்புலேஷனில் இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற இந்த ப்ளூ பேர்டில் ஒரு ப்ளூ பேர்ட் இங்கே மைக்ரேட் ஆச்சு, ரெட் பேர்ட் இருக்கிற இடத்துல மைக்ரேட் ஆச்சு அப்படின்னாலும், இந்த ரெட் கலர் பேர்ட் ப்ளூ கலர் பேர்ட் இருக்கிற இடத்துல மைக்ரேட் ஆனாலும் they carry the new allele because இதில் வர இன்கேஸ் இதில் கேபிட்டல் பி மட்டும்தான் இந்த பாப்புலேஷனில் இருக்குது அப்படின்னா, இதில் ஸ்மால் பி வரும்போது தே கேரி அ நியூ allele into this population. அப்படி இல்லைன்னா தே கேன் கேரி அன் எக்ஸிஸ்டிங் allele பட் இன் அ டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இதே பாப்புலேஷனில் பிபி இருந்துச்சு அப்படின்னா த ஸ்மால் பி இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பட் த ப்ரொபோர்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டு பீல் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் ஜீன் ஃப்ளோ விச் இஸ் எய்தர் the movement of a gene through the gametes or through the individual coming in and out of the population is called gene flow. Here இப்போ இந்த ப்ளூ பேர்ட் வந்து இங்கே ரெட் பேர்ட் இருக்கிற இடத்துல மைக்ரேட் ஆச்சுன்னா ப்ளூ கலர் வந்து டாமினன்ட். எதர் கேபிட்டல் பி ஸ்மால் பி இருந்தாலும் ரெண்டுமே கேபிட்டல் பி இருந்தாலும் ஆஃப் ஸ்ப்ரிங் வில் ஒன்லி பீனா ப்ளூ கலர் பேர்டு தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு புது கலர் பேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இந்த ஏரியாவில் வந்து இந்த ஜீன் ஃப்ளோனால கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் ஜீன் ஃப்ளோ. நெக்ஸ்ட் இஸ் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, change in the allele frequency of a population over generation, that is by chance or a sampling error. அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஜாரில் யூ ஹாவ் 20 pebbles, 10 வந்து ரெட் கலர், 10 வந்து ப்ளூ கலர். இப்போ இதில் இருந்து இதே 20 pebbles-ஆ நீங்கள் நெக்ஸ்ட் ஜாரில் ஃபில் பண்ணணும். பட் ஃபில் பண்ணுறது ரேண்டமாக இங்கேருந்து என்ன கலரை பிக் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணணும்.
அப்படி எடுக்கிற கலர் வந்து இதே ப்ரொபோசிஷனில் ரேண்டமாக எடுக்கும்போது வராது. அப்போ வந்துட்டு ஒரு 10 ரெட் 10 ப்ளூ இருக்கிற இடத்துல 12 ரெட் செலக்ட் ஆகி ஒன்லி 8 ப்ளூ கூட செலக்ட் ஆகலாம். ஸோ அப்படி ரேண்டமாக சாம்பிளிங் கட் இதில் 12 ரெட் 8 ப்ளூ தான் செலக்ட் பண்ணி 20 செலக்ட் பண்ணிங்கன்னா அதே கலர் தான் இந்த ஜாரில் வரும். திருப்பி இதிலிருந்து ரேண்டம் சாம்பிளிங் பண்ணும்போது திரும்பவும் 16 ரெட் செலக்ட் ஆகி ஒரே ஒரு 4 டைம்ஸ் தான் ப்ளூவை பிக் பண்ணிங்கன்னா ப்ளூவோட பாப்புலேஷன் கம்மியாக the chance of picking the blue வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ இது மாதிரி ஜென்ரேஷன் மாதிரி போக போக இதில் வந்து இந்த ப்ளூ கலரே வந்து லாஸ் ஆகி ரெட் கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ தட் இஸ் கால்ட் genetic drift, where the change in the allele frequency in a population which occurs due to chance or a sampling error through a successive generationல இது மாதிரி successive generationக்கு போகும்போது அந்த allele frequency கம்மியாகி ஒரு allele may get lost and another allele will get fixed. இப்படி லாஸ் ஆகிற allele either even it could be a allele which gives advantage to the population கூட இது மாதிரி வந்து லாஸ் ஆகலாம். ஸோ that is genetic drift. genetic drift வந்து இப்போ population size கம்மியாக the genetic drift will have a greater effect than the population with than in the larger population. அதுக்கு வந்து 2 எஃபெக்ட் genetic driftல சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட், இன்னொன்று வந்து ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பெரிய ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் வந்துட்டு ஒரு 20 பாக்டீரியா இருக்குது அப்படின்னா 10 பாக்டீரியாவுக்கு வந்துட்டு ஏ அல்லிலும் 10 பாக்டீரியாவில் வந்து பி அல்லிலும் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த வாட்டர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகி அந்த வாட்டர் வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஷ்ரிங்கான சின்ன ஸ்பேஸில் 20 பாக்டீரியா இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன ஆகும்னா 16 பாக்டீரியா போயிட்டு வெறும் 4 பாக்டீரியா தான் அதில் சர்வே பண்ண முடியும். அப்படின்னா அந்த 4 சர்வைவ் ஆகிற பாக்டீரியா எய்தர் 4மே ஏவாக இருக்கலாம், 4மே பியாக இருக்கலாம். அது எந்த ப்ரொபோர்ஷனில் வேணாலும் அந்த பாக்டீரியா வந்து இருக்கலாம். ஸோ பாப்புலேஷன் சைஸ் வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் மூலமாக வந்து ஷார்ட் ஆகுது. ஸோ பாப்புலேஷன் சைஸ் ஷார்ட் ஆகும்போது இதில் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடந்தால், அதாவது சாம்பிளிங் எரர் நடந்துச்சுன்னா இப்போ இதில் வந்து 4 பாக்டீரியாவில் 3 பாக்டீரியா ஏவும் ஒரே ஒரு பாக்டீரியா தான் பியா செலக்ட் ஆகுது அப்படின்னா இதிலிருந்து செலக்ட் பண்ணும்போது பியோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் தட் அடுத்த ஜெனரேஷன்லேயே பி வந்து காணாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவே பாட்டில் நெக் எஃபெக்ட் இல்லாமல் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா இங்கே 10A 10B இருக்கும்போது ஜெனரேஷன் வந்து ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் தான் வந்து allele ஃபிக்சேஷன் நடந்து அந்த பர்டிகுலர் allele வந்து லாஸ்ட் ஆகும். சின்ஸ் பாட்டில் நெக் எஃபெக்ட் நடந்து பாப்புலேஷன் சைஸ் ரெடியூஸ் ஆகிறனால the genetic drift will have a greater effect in a population which have a bottleneck effect. For example, லைவ்ல பார்க்கணும் அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அது மாதிரி நடந்து ஸோ சர்வைவல் ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகும்போது அதில் சர்வைவ் ஆக முடியாதது, அது ஏரியா பெருசாக இருந்ததுன்னா சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது சடனாக ஏரியா சின்னதாகும் போது சர்வைவ் ஆக முடியாததெல்லாம் they will get lost. So that is the effect of bottleneck on the genetic drift. ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட். ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் இருந்தது வந்து மைக்ரேட் ஆகி வேறு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது சப்போஸ் இந்த பாப்புலேஷனில் 30A 30Bயா இருந்தாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு குரூப் வந்து மைக்ரேட் ஆகி போகும்போது அந்த குரூப்பில் இப்போ 3 பேர் மைக்ரேட் ஆகுறாங்களா, 3 பேரும் இதுவும் அதே மாதிரி பாட்டில் நெக் எஃபெக்ட் வரும். 3மே ஏவாக போகலாம், 3மே பியாக போகலாம், 2A 1B போகலாம். ஸோ அப்படி பாப்புலேஷன் சைஸ் வந்து இந்த ஃபவுண்டர்ஸ் எஃபெக்டில் வந்து ரெடியூஸ் ஆகும்போது இதில் ரேண்டம் சாம்பிளிங் நடக்கும்போது நிறையா ஜென்ரேஷன் போய் லாஸ் ஆக வேண்டிய allele சீக்கிரமாக வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ whenever the population size gets reduced either by the bottleneck effect or a founders effect, the genetic drift will have a greater effect on that population. நம்ம இந்த வீடியோஸில் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனில் பார்த்ததுல நேச்சுரல் செலெக்ஷன், ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அண்ட் மியூட்டேஷன். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் நத்திங் பட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதில் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் இந்த மீன் ஆவரேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் வில் கெட் செலக்டட், whereas extremes will get lost. In directional selection, the selection will move towards either one direction, either to this extreme or that extreme. Remaining will get lost. That occurs when there is a change in the environment over the generation.
So next is a disruptive selection. Disruptive selection the extremes of the population will, both the extremes will get selected and the average population, mean of the population will get lost. That is disruptive selection. அடுத்ததுல group selection and sex selection. Group selection the population the group will select a particular organism to breed and others will not breed to keep the population of the group growing. அடுத்து sex selection. Sex selection the female will select the male to fertilize, so that is sex selection. அடுத்தது gene flow there is a change in the allele frequency because of the movement of a gamete or a organism in and out of the population. அப்படி வரும்போது they can carry a new allele or bring an existing allele but in a different proportion la வரலாம். So that is a gene flow. Genetic drift அப்படினா change in the allele frequency of the population over successive generation which occurs because of the random sampling, that is sampling error நால வரது genetic drift. இதுல population size reduce ஆக genetic drift will have a greater effect. அது மாதிரி population size reduce ஆகிறதுக்கு ரெண்டு effect. ஒன்று bottleneck effect which occurs due to natural disaster and the founders effect which occurs due to the migration of the population. So mutation, அடுத்தது mutation. Even the mutation is an important cause of variation, but the mutation rate among the organism over successive generation is less. So allele frequency generation to generation கம்மி ஆயிட்டு mutation-னால போறக்கான chances very less. அவ்வளவுதான் இந்த mechanism of evolution-ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And next வீடியோல we will talk about theories of evolution. Thank you.